அறம் தமிழ் நேயர்களே, செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்க முக்கிய செய்திகள் என்னென்னு பார்ப்போம். மஸ்ட்டு தினமலர் தினத்தந்தியில் வந்திருக்க ஃப்ரண்ட் பேஜ் நியூஸஸ் எல்லாம் பார்த்துருவோம். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த படிவத்தில் குழப்பம், தமிழக மக்களின் வாக்குரிமைக்கு பாதிப்பு, அனைவரும் விழிப்புடன் செயல்பட வேண்டும், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள்னு ஒரு செய்தி வந்திருக்கு. அதுதான் தினமலர்லேயும் வந்திருக்கு. தேர்தல் ஆணையம் மீது முதல்வர் ஸ்டாலின் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டு அப்படின்னு போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்தத்தை தமிழ்நாட்டில் பரவலாக நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றின நியூஸ் தான் முக்கியமாக வந்திருக்கு ஃப்ரண்ட் பேஜில். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி இடையே இன்று முதல் ஆம்னி பஸ்ஸுகள் ஓடாது, உரிமையாளர் சங்கம் கூட்டாக அறிவிப்பு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மற்றும் புதுச்சேரி இடையே இன்று முதல் ஆம்னி பஸ்ஸுகள் ஓடாதுன்னு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. அப்புறம் தினமலரில் ஆர்எஸ்எஸ் அமைப்பில் முஸ்லீம்கள், கிறிஸ்துவர்கள் சேரலாம், ஜாதி மதம் பார்ப்பதில்லை என்கிறார் தலைவர் மோகன் பகவத் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. இதுதான் தினமலரில் தினத்தந்தியில் வந்திருக்கு ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக இருக்குது. சட்டமன்ற தேர்தலை சந்திக்க தாவேகா தீவிரம், வார் ரூம் மூலம் நிர்வாகிகளை கண்காணிக்கும் விஜய் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. ராஜஸ்தானில் துணிகரம், ஏடிஎம் எந்திரத்தை கயிறு கட்டி இழுத்து அலேக்காக தூக்கி சென்ற கொள்ளையர்கள். ராஜஸ்தானில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ராஜஸ்தான் கொள்ளையர்கள் ஏடிஎம் எந்திரத்தை கயிறு கட்டி இழுத்து பெயர்த்து எடுத்து சென்ற சம்பவம் நடந்துள்ளது. இது ஒரு முக்கியமான செய்தி இடம்பெற்றிருக்கு. தீப்பிடித்து எரிந்த காருக்குள் சிக்கி புது மாப்பிளை கருகி சாவு, திருமணமான 5 மாதங்களில் பரிதாபம். திருத்துறைப்பூண்டி அருகே சாலையின் தடுப்பு சுவரில் கார் மோதி தீப்பிடித்து எரிந்தது. இதில் புது மாப்பிளை கருகி உயிரிழப்புன்னு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இடம்பெற்றிருக்கு. படங்களின் லாப நஷ்டங்களில் நடிகர்களும் பங்கெடுக்க வேண்டும், தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றம். விளையாட்டுச் செய்திகள் பகுதியில் தொடர்ந்து 8 சிக்ஸர்கள் விளாசி மேகாலயா வீரர் ஆகாஷ் சௌத்ரி சாதனை, 11 பந்தில் அரை சதம் அடித்தும் அசத்தல் அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. ராஜஸ்தானிடம் இருந்து சாம்சனை இழுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ராஜஸ்தானில் தொடர்ந்து விளையாண்டு வர்றாரு சாம்சன். அவரை சென்னையில் இடம் வைக்கிறதுக்கு முயற்சின்ட்டு ஒரு செய்தி வந்திருக்கு. அடுத்து வெளிநாட்டு செய்திகள் பகுதியில் கல்மேகியை தொடர்ந்து பிலிப்பைன்ஸை மிரட்டும் பங் வோங் புயல், 50,000 குடும்பங்கள் வெளியேற்றம். ஏற்கனவே கல்மேகி புயல் அங்கே ஒரு உக்கிர தாண்டவம் ஆடிச்சு, 204 பேர் பலியாயிருந்த நிலைமையில் மீண்டும் பங்வோங் புயல் ஒரு உக்கிர தாண்டவத்தை ஆட தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம். 50,000 குடும்பங்கள் வெளியேற்றம். இது ஒரு முக்கிய செய்தி இடம்பெற்றிருக்கு. சினிமா செய்திகள் பகுதியில் ரிலீஸுக்கு முன்பாகவே 260 கோடிக்கு வியாபாரம், விஜய் படத்துக்கு எகிரும் எதிர்பார்ப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஜனநாயகம் பொங்கலுக்கு ரிலீஸாக இருக்கிற நிலையில் ரிலீஸுக்கு முன்னாலே 260 கோடிக்கு வியாபாரம் ஆகிருக்கிற ஒரு முக்கிய செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கு. என்னை பற்றி அவதூறு பரப்பிய தமிழக இளம்பெண் அனுபாமா பரமேஸ்வரன், ஆன்லைன் மார்பிங் புகைப்படம்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. தென்னிந்திய சினிமாவின் முன்னணி நடிகையான அனுபாமா பரமேஸ்வரன் பெயரில் இன்ஸ்டாகிராமில் போலி கணக்கு தொடங்கப்பட்டு அதில் அவரது புகைப்படங்களை மார்பிங் செய்து சிலர் பதிவிட்டதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் குற்றவாளி யார் என்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அனுபாமா பரமேஸ்வரன் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு இளம்பெண்ணு தான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிற மாதிரி அவங்க குற்றச்சாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது தினமலர் அரசியல் பகுதியில் சொன்ன விஷயங்களை விரைவாக செய்யுங்க, பாஜக தலைமைக்கு பழனிசாமி நெருக்கடி அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. பன்னீருக்கு சாபம் விட்ட வைகோ நடந்ததை சொல்கிறார் மல்லை சத்யா அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை வேண்டாம், விஜய்க்கு பயந்து ஆளுங்கட்சி ரகசிய உத்தரவு. அரசியும் திமுக நிர்வாகிகளையும் விமர்சித்து பேசும் தாவேக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை இட வேண்டாம் என போலீசாருக்கு ரகசிய உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியானது. அவங்க தாவேகா சார்பில் பல அவதூறுகள் இணையதளத்தில் பரப்பினதாக பல பேர் கைது செய்யப்பட்டாங்க, வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த செய்தி ஒரு இடம்பெற்றிருக்கு. கரூர் சம்பவத்துக்கு ஆறுதல் சொல்ல போகாதவர் மனிதாபிமானம் உள்ளவரா, விஜய் குறித்து துரைமுருகன் கேள்வி அப்படின்னு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கு. அடுத்தது உலகம் செய்திகள் பகுதியில் 200 பேர் பலியான நிலையில் பிலிப்பைன்ஸை மிரட்டுது மற்றொரு புயல். அதுதான் நம்ம பார்த்துருப்போம். கல்மேகி புயல் ஏற்கனவே அங்கே உக்கரத்தாண்டவம் ஆடிட்டு இருந்த நிலையில் புதுசாக ஒரு புயல் பிலிப்பைன்ஸை மிரட்டுதுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. நேயர்களே, இன்னைக்கு தினசரி நாளிதழில் வந்திருக்க முக்கியமான செய்திகள்லாம் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு மற்றும் ஒரு செய்தித்தாளில் இன்று நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி.